எஸ் சார். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். ரெக்கார்டிங் இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எடிட் பண்ணி நான் வெர்ஷன் ஸ்டார்ட் பண்றேன். வெரி குட். அப்புறமா என்ன பண்ணுங்க, நீங்க யார் யார் ஜாயின் பண்ணிருக்காங்கிற லிஸ்ட்டும் கொடுங்க எனக்கு. அவசியம் சார். அது கொடுத்துறேங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே சார். We'll get started, sir. Welcome to our team, sir. I'm handing over to Ganapathy sir from Chicago to give an introduction about our teams and welcome Kalyanamali sir to and also introduce our teams to Mohan sir. மோகன் ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம். இது வந்து எல்லா வணக்கம் அனைவருக்கும். A warm welcome to one of you joining the call-ங்க. அவர் வந்து ஃபேமிலி வேல்யூஸை பற்றி பேச போகிறாரு. ஸோ ஐ do not want to touch upon that subject. ஆனால் வந்து அவரை பற்றி சில பிஸ்னஸ் இது வந்து ஐ லைக் டு டெல். ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் ஸ்பெஷல் கெஸ்ட். அவர் வந்து ஒரு டெக் என்டர்பிரினர் கிடையாது. பட் அவர் கிரியேட் பண்ண பிராண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிராண்டுங்க. நம்ம டெக் என்டர்பிரினர்ஸ் எல்லாத்தையும் வந்து நிமிர்ந்து பார்க்க வைக்கிற பிராண்டுங்க அது. ஏன்னா அதுலேருந்து ஏன்னா எந்த பிராண்டுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்கேலபிள் அண்ட் இம்பேக்ட் ட்ரிவன் இருக்கணுங்க. அது எல்லாமே அந்த கல்யாண மாலைன்னு சொன்னோம்னா அந்த பிராண்டுக்கு அந்த இது அத்தனை கேரக்டரிஸ்டிக் இருக்குங்க. ஐயா பேரை கேட்டோம்னா நமக்கு வந்து சன் டிவி கல்யாண மாலை அப்படிங்கிறது ஞாபகம் வரும். நம்ம எல்லாம் பார்த்துருப்போங்க, நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பாங்க. ஆனால் அது வந்து அவர் வந்து அது வந்து வெறும் ஒரு ரியாலிட்டி ஷோ மட்டும் கிடையாது. அப்படி நினைச்சோம்னா அந்த ரியாலிட்டி ஷோ அதை வந்து ஒரு ரியாலிட்டி ஷோன்னு நினச்சோம்னா நமக்கு அது வந்து நம்மளோட பெரிய தவறாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அவர் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க. அதுக்கு மேலே வந்து அவர் வந்து ஒரு விஷனரிங்க. அந்த மேட்ச் மேக்கிங் பிளாட்ஃபார்மை வந்து ஒரு மீடியா பிராண்டாக மட்டும் இது பண்ணலைங்க, ஒரு குளோபல் கஸ்டமர் சென்ட்ரிக் வெட்டிங் சர்வீசஸாகவே ஆக்கிட்டாருங்க. அதுக்கு மேலே சொல்லணும்னு கேட்டால் அவர் வந்து இன்னைக்கு வந்து இது வந்து ஒருத்தர் 2 பேர்த்துக்கு வந்து இந்த அவரோட பிராண்டு உதவியாக இருக்கலைங்க. இட் ஹாஸ் கிவன் அஸ் அபவுட் ஒரு லட்சக்கணக்கான பேருங்க. நியர்லி வந்து ஒரு 6 லட்சத்துக்கு மேலே வந்து அவரோட பிராண்டுனால வந்து அவரோட பிளாட்ஃபார்ம்னால வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை தொடங்கி வச்சிருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு பெரிய ஸ்கேலபிள் பிஸ்னஸ் அதை மாற்றி இருக்கிறாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம டெக் ஸ்டார்ட் அப் பேசுகிறோங்க, ஏஐ டூல்ஸை பேசுகிறோம், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பேசுகிறோங்க. ஆனால் அவரோட ஜேர்னி வந்து ஒரு லெகசி பிஸ்னஸை வந்து he scaled up and he transferred into a modern system இது பண்ணாங்க. ஸோ இப்போ அவரோட சக்ஸஸை பற்றி பேசிக்கிட்டு போனோம்னா நிறைய பேசலாங்க. பட் we like to hear from himங்க. அதனால நம்ம வந்து மனசையும் இதயத்தையும் திறந்து வச்சுக்கிட்டு அவரோட லெசன்ஸையும் அவர் என்ன ஃபேமிலி வேல்யூஸ் என்ன சொல்ல வர்றாருங்கிறதையும் நம்ம கேட்கலாங்க. வெல்கம் சார். மேடம் மீராவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாயின் பண்ணுவாங்க நம்மளோட. we will wait for her to hear. We will wait for her also to join and we can hear from her also. சரி, அவங்க ஒரு மதுரை வரைக்கும் அர்ஜென்ட் டிராவல் இருக்கிறாங்க. she is traveling now. அதனால முடியும்னா ஒரு கேப்ல அவங்கள ஜாயின் பண்ணவும் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பார்க்கலாம், முடிஞ்சா பார்க்கலாம். எனிகா உங்களோட இன்ட்ரோடக்ஷன் வந்து it gives value. நீங்க உங்களோட இன்ட்ரோடக்ஷனே வந்து ரியாலிட்டி அண்ட் அது ஒரு பெரிய வேல்யூவை ஏற்படுத்தினதுங்கிறது தான் ஒரு உண்மை. நம்ம என்ன வேணா பண்ணலாம், ஆனா நம்ம என்ன பண்றோம்ங்கிறத சமூகம் புரிஞ்சுக்கும் போதோ இல்லை ஒருத்தர் வாயால பாராட்டா அதை எடுத்துக்கும் போதோ எடுத்துக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. அது வந்து உங்களுக்கு முதல்ல நன்றி. பேசலைங்க, இதெல்லாமே உண்மைங்க. உண்மை உண்மை உண்மை.
கணபதி சார் அவர் டீம்ஸ் பத்தி ஒரு குவிக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மோகன் சார் நான் கொடுத்துருக்கேன். பட் நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா சரிங்க. அவர் டீம்ஸ்ங்கிறது வந்து நாங்க வந்து இங்க உள்ள அமெரிக்காவில் உள்ள டெக் என்டர்பிரினர்ஸ் சேர்ந்து உருவாக்குன ஒரு அமைப்புங்க. ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி தான் இதை வந்து ஆரம்பிச்சவங்க. There are two people are behind thatங்க. Mainly they only have இதுங்க. One of them is hereங்க. யுவா ஜிகே பாதம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் வந்து செந்தில் கருணாநிதி, செந்தில் மனோகரன் has not joined with usங்க. But these people only visioned that one and started this one. And they encourage all other people to come to the front limelight. Every year we are giving a platform to new people to lead this organization and இதுங்க. இது வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் அபவுட் 500 தமிழ் என்டர்பிரினர்ஸ், அபவுட் 500ங்க. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 20-30 இயர் குறைவா இருக்குங்க. வில் பி ரீச்சிங் தட் 500 பீப்புள் வெரி சூனுங்க. ஓகே ஓகே 500 தமிழ் என்டர்பிரினர்ஸ் எல்லாமே என்டர்பிரினல் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க. ஓகே ஓகே ஈவன் இன்னைக்கு ஜாயின் பண்ணலைன்னா கூட அவங்க வந்து உங்களோட ரெக்கார்டிங் போடுவாங்க. அவங்க வந்து they will go through and hear that பண்ணுங்க. ஓகே ஓகே இப்போ வந்து நாங்க வந்து வருஷம் எவ்ரி இயர் வந்து நாங்க வந்து எலிவேட்ன்ட்டு ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. லாஸ்ட் இயர் வந்து நாங்க சிகாகோல நடத்தினாங்க. இந்த வருஷம் வந்து டேலஸ்ல செப்டம்பர் 26, 27 நடத்துறாங்க. நீங்க வந்து உங்களால வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா வில் பி டூ ஹாப்பிங்க. உங்களுக்கு வந்து we are giving an open invite for joining us in the excellent right okay Vishwa, go ahead. Thank you கணபதி சார். மோகன் சார் வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் நான் வந்து பர்சனலா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இன் பர்சன். ஒன் ஆஃப் அவர் ரிலேட்டிவ்ஸ்க்காக மோகன் சார்கிட்ட பேசி அவர் வந்து லாங் ஸ்டோரி ஷார்ட் ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தாரு, ஒரே ஒரு ஃபேமிலி தான் காமிச்சாரு. அவங்க கல்யாணம் ஆகி இன்னைக்கு வந்து they are going to get their baby in another 3 months. So that's something which is called precision in matchmaking. Matchmaking யூஸ்வலா ஹெவன்ல நடக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா கல்யாண மாலையில தான் நடக்குதுன்னு சொல்லுவேன். அது நிறைய தடவை கேட்டிருப்பீங்க சார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. மேட்சஸ் மேட் இன் ஹெவன் இல்லை, மேட்சஸ் ஆர் மேட் இன் கல்யாண மாலை. ஒன் திங் விச் ஆஸ் அ டெக் ஆண்டர்பிரனர் வி அட்மையர் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டார்ட் அப்னு சொல்றதுலேயே மேஜரா சொல்றது இன்னோவேஷன், டெக்னாலஜி, ஸ்கேலபிலிட்டி. இதுதான் 3 காம்பனண்டா சொல்றாங்க. இதுல நீங்க பண்ண இன்னோவேஷன்ன்றது இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஒரு பிசினஸ் மாடல். இதை வந்து ஒரு இன்னோவேட்டிவ் மாடலா நீங்க மாத்துனது வந்து ஒரு அதுல நீங்க ஆட் பண்ண காம்பனன்ட்ஸ், வேல்யூ அடிஷன், இது எல்லாமே வந்து தட் மேட் திஸ் பிசினஸ் as a definitely a innovative model. Number 2, technology. இந்த மேட்ரிமோனில போர்ட்டலா முன்னாடி இருக்க காலத்துல இருந்து, பிகாஸ் I used to live in Sarojini Naidu Street, so that happened to be Kalyanamala's parallel street. I'm talking about 20 years ago. ஸோ அப்பையிலேருந்து இந்த kmatrimony.com அந்த வெப்சைட்லாம் வந்து அப்பவே வந்து டெக்னாலஜிக்கு நீங்க ரொம்ப early-ஆவே அடாப்ட் ஆயிட்டீங்க. அண்ட் ஆல்சோ யூ மூவ் டு சன் டிவி ஷோஸ் இன் 2000ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ தட் கேவ் யூ தட் டெக்னாலஜி எட்ஜ் பியாண்ட் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவை தாண்டி இட் கேவ் அ டெக்னாலஜி எட்ஜ் அண்ட் ஆல்சோ ஸ்கேலபிலிட்டி. இதை லார்ஜ் ஸ்கேல்ல பண்ண ஆரம்பிச்சிங்க. ஒரு மேட்ரிமோனி சம்மந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட்டை ஆயிரக்கணக்கான பேர் அட்டென்ட் பண்ற மாதிரியான ஈவெண்ட்டை மாத்தினது வந்து வேர் யூ brought in பட்டிமன்றம், யூ brought in ஸ்பீக்கர்ஸ், that made the entire thing people to attend. கல்யாணத்தை தாண்டி ஃபேமிலியா வந்து அட்டென்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து யூ மேட் தட் as a value addition for different variety of speakers. அதுல நீங்க யங் ஸ்பீக்கர்ஸ் இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருந்தாலும் சரி, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி யூ brought them all together. So that's what is there, sir. Today we are expecting to listen from you, particularly on the family values in this modern time. யூஎஸ்க்கு வந்துட்டோம், இருந்தாலும் இங்க இருக்கிற எல்லாருமே we are still upholding our தமிழ் ட்ரெடிஷன் கல்ச்சர். கரெக்டா சொல்லணும்னா நம்ம விருந்தோம்பல் தான் நம்மளோட மெயின். இது சார் கேக்குதா சார்? கேக்குதுங்க சார். ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். மோகன் சார், கல்யாணமலை மோகன் சார், இது ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது. ஒரு
a second. I think he's joining back. Okay. Give us a minute, sir. Spotlight மட்டும் போடணும் சார் அவருக்கு. ஏதோ அது டிஸ்டர்ப் ஆகி திரும்ப ஜாயின் ஆயிருக்கு. ஓகே ஓகே சார், வீடியோ மட்டும் ஆன் பண்ணிடுங்க சார். வீடியோ இல்லையா? எஸ் சார் இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம் இறக்கும் சார் லைட்டா. கரெக்டா இருக்கா? கேக்குதுங்க. சார் ஒண்டர்ஃபுல் சார். ஸோ இந்த கல்யாணமாலை சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து பியாண்ட் பீப்புள் ஆர் சர்ச்சிங் ஃபார் ஃபேமிலிஸ், அதுவும் நிறைய பேர் அட்டன் பண்றதுக்கான, கேட்கறதுக்கான, சன் டிவில நேர்லையும் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல கிரியேட் பண்ண ஒரு பிராண்ட்னா அது கல்யாணமாலை ப்ரோக்ராம் சார். அண்ட் இதுல நான் நேர்ல பார்த்தேன். ஐ பீன் டு ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் டு 10 ஷோஸ் வந்திருப்பேன். உங்களை கோயம்புத்தூர், மதுரை, பாண்டிச்சேரி, சென்னை எல்லா இடத்துலயும் வந்து பார்த்துருக்கேன். A brand has been taken for 25 years. உங்களோட 25th year starting, 25th year completion எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்திருக்கேன். Lot of things which I saw before I could ask. இதெல்லாம் இந்த கான்டாக்ட் செட்டிங்காக சொல்றேன். The precision that you do is something which I admire. Whether it is time, whether it is the arrangements. I have never seen you tensed when you start the program. Usually ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமோட ஆங்கர் பண்ற பர்சன் டென்ஷனா இருப்பாங்க. பட் நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில வரவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது what it shows is the kind of arrangement that has been planned, planning that has gone behind it, the team that is taking care of it, because எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டீம் இருப்பாங்க. இது சொல்லமான்னு தெரியல, பட் one thing which I notice always in your shows, particularly when the speakers are on the stage, அந்த ப்ரோக்ராம் முடிச்ச அடுத்த நிமிஷம் there will be one person from your accounts team who will go and hand over the payments to everybody in the cover, which is like extraordinary arrangement is what I have seen always. So without further ado, I'm going to உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறது, இப்போ இவ்வளோ நாங்க பாராட்டுறோம், இவ்வளோ பாராட்டுகள் நீங்க வருஷம் கேட்டுட்டே தான் இருக்கீங்க. and families appreciate you a lot. இந்த அப்ரிசியேஷன்லாம் ரிசீவ் பண்ணும்போது what do you feel, sir? ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது இந்த அப்ரிசியேஷன் இஸ் டானிக் ஃபார் அஸ். இது இல்லைன்னா எங்களுக்கு சஃபகேட் ஆகும். ஆக்சுவலா எங்களோட மூச்சுங்கிறதே உங்களோட அப்ரிசியேஷன் தான். ஆக்சுவலா சொல்ல போனா பாக்குறவங்க பல பேர் வந்து நல்லா இருந்ததுன்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு பாராட்ட வார்த்தைகள் கிடைக்காது. சில பேருக்கு வந்து வார்த்தைகள் நிறைய கிடைக்கும், ஆனா பாராட்டக்கூடிய தன்மை இருக்காது. உங்களை மாதிரி சில பேருக்கு தான் வந்து வார்த்தைகளும் கிடைக்குது, வாய்ப்பும் கிடைக்குது, நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது, அதை ரசித்து பாராட்டவும் தெரியுது. அதனால இந்த குவாலிட்டிஸ், இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ் வந்து ஆல்வேஸ் இட் கெட் சேஞ்சஸ். ஆக்சுவலா அது வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். எல்லாருக்கும் வருமானா எல்லாருக்கும் வராது, செலக்டிவா வரும். நாங்க எல்லா ஏர்போர்ட்லயும் போகும்போது நம்மள்ட்ட பேசணும்னு நினைச்சிட்டு மனசுல நினைச்சிட்டே நம்மளை கிராஸ் பண்ணி போறவங்க, சிரிச்சிட்டு போறவங்களே தெரியும். நின்று நீங்க பண்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகும்போது நம்ம பண்றது ஒரு நல்ல வேலைங்கிறத வந்து திரும்ப திரும்ப இது பண்ணிட்டு, அது என்ன ஆகும்னா இந்த வேலைக்குள்ள நம்மளை வந்து புகுத்திக்கிட்டே இருக்கும். இதுல சொல்ல போனா இது வந்து நம்மளை வந்து டிராவல் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு பெரிய நம்மளை தொடர்ந்து டிராவல் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஊக்கி வந்து உங்களோட வார்த்தைகள் தான், நம்மளை ரசிக்கிறவங்களோட வார்த்தைகள் தான். நீங்க சொன்னீங்க 2 விதமா நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே எப்பெல்லாம் முடியுமோ அப்போ வந்து கல்யாண மாலை ஷோவை பாருங்க. அதுல என்ன ஆகும்னா வரன் அறிமுகம் அப்படிங்கிறது நான் இண்டிவிஜுவலா உட்காந்து பண்றது. அதுக்கப்புறம் தமிழுக்காக நாங்க பண்ற வேலை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. அதை வந்து அசராம பண்றோம். ஏன்னா எங்களுக்கும் உள்ள நீடு, டேஸ்ட் அண்டு
தமிழ் சங்கங்களோ தமிழோ உயிரோட இருந்தா தான் நாளைக்கு வந்து சன் டிவியில எங்களோட ப்ரோக்ராம் வந்து சஸ்டைனபிளா இருக்குங்கிறது வந்து ஒரு அது சுய நோக்கம்னு கூட சொல்லலாம். அது சில இடங்கள்ல வந்து சில விஷயங்களை சுய நோக்கோடு பார்க்கறது வந்து நல்லது. அந்த மாதிரி பார்த்து கூட நம்ம பண்றோம். அடுத்த தலைமுறைக்கு தமிழ் போய் சேரலைன்னா அதுக்கப்புறம் இந்த இந்த தமிழ் டிவியோ அல்லது இந்த தமிழ் நிகழ்ச்சியோ அந்த தலைமுறைக்கு போய் சேராதுங்கிறத நாங்கள் உணர்ந்து பாடுபடுறோம். ஃபார்ச்சுனேட்டா உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் சங்கங்களோடையும் தொடர்புல இருக்கிறோம். அந்தந்த தமிழ் சங்கத்துல நிறைய அவங்களோட வேறுபாடுகள் அவங்க எல்லாமே. ஆனா மெசேஜ் இருக்கிறாங்க. நான் இப்போ அப்படியே அவங்கள சொல்லிட்டு விடுறேன். அந்த அந்த வகையில உமாமா அந்த வகையில நம்ம என்ன பண்றோம்னா ஒன்னும் எல்லாரையும் ரசிக்க வைக்கிறோம். பல இடங்கள்ல நம்மளே ரசிகனா மாறுறோம். அந்த மாதிரி நல்ல விஷயம். நம்மளே ரசிகனா மாறுறது எந்த இடங்கள்லன்னா நீங்க ரசிக்கும் போது நாங்க ரசிகனா மாறுவோம். நாங்க நல்லது பண்ணும்போது நாங்களே அதுல உட்கார்ந்து ரசிக்கிறோம். மேடையில சாலமன் பாப்பையா, ராஜா, பாரதி பாஸ்கர் மற்ற பேச்சாளர்கள்லாம் பேசும்போது நான் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து முதல் ஆளா கைத்தட்டல் ஆரம்பிப்பேன். அந்த க்ரௌட் அப்படியே கைத்தட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா பேசுறவங்க வகையுமே போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க அபூர்வமான விஷயங்களை நம்ம கொடுக்குறாங்க. அண்ட் எங்க மேடைகள்ல கையில் வரக்கூடிய தலைப்புகள் வந்து அது ரொம்ப பார்க்கும். அதுக்கு பொறுப்பு வந்து நாகராஜன் அவங்கதான் அதோட பிடிவாதமா ஒரு நல்ல டிராவலை பண்ணி நல்ல தலைப்புகளை கொடுத்து ரொம்பவும் சென்சிட்டிவான விஷயங்களை வந்து ரொம்ப அருமையா டீல் பண்ணி நிறைய பேச்சாளர்கள் உள்ளுக்குள்ள டீல் பண்ணி உள்ள கொண்டு வந்து இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சாச்சு. அது மாதிரி பண்றதுல என்ன லாபம்? எங்களுக்கு என்ன லாபம்னா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி எல்லாரும் பார்க்க வைக்கிறோம். திருமண தேவை உள்ளவங்க திருமண தேவை இல்லாதவங்க 2 பேரும் இதை பார்க்கறதுனால அந்த ஷோனுடைய பாப்புலாரிட்டி ஜாஸ்தியாகுது. எந்த எந்த நாட்டுக்கு போனோம்னாலும் இப்ப தமிழ் அல்லது தெலுங்கு உள்ள எந்த நாட்டுக்கு நாங்க போனாலும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குதுங்கிறது வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு சின்சியரான ஒர்க்கே தவிர அது தவிர உங்களோட அக்செப்டன்ஸே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. சின்சியரா பண்ண அதுக்கான ரிசல்ட் நிச்சயமா நல்லா இருக்குங்கிறது வந்து தட்ஸ் ஆல்சோ எ ஃபேக்ட் ஆக்சுவலா. ஸோ இதான் உங்களுக்கு என்னோட முதல் விஷயமா சொல்ல விரும்புகிறேன். நீங்க தொடர்ந்து என்ன டைப் ஆஃப் இது இருந்தா ஃபார்வேர்டிங் மெசேஜ் இருந்தால் நல்லா இருக்குங்கிறத கைண்ட்லி எங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் வி வில் ஆன்சர் யூ. அது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி இல்லைன்னா நீடா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் நீங்க அப்படியே கேட்டுட்டே வந்தீங்கன்னா நான் பதில் சொல்லிட்டே வரேங்கிறது தான் நல்லா இருக்கும். ஏன்னா நானே பேசிட்டு இல்லாம நீங்க பேச அதுக்கு நான் உங்களோட டிராவல் பண்றது இன்னும் நல்லா இருக்குமோன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க விஸ்வநாதன்? டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி சார். என்னோட அடுத்த கொஸ்டின் சொல்றதை விட உங்கள்கிட்ட கொஸ்டின் சொல்றதை விட ஒரு செனாரியோ சொன்னா அதுதான் நான் பார்த்துருக்கேன். நீங்க பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம் வந்து வெதர் இட் இஸ் பிரைடா இருந்தாலும் சரி யாராவது ஒரு பர்சன் ஒரு விசிட்டர் உங்களை அவங்க பார்க்க வந்தாலும் சரி யூ ஆர் அ வெரி குட் லிசனர். ஒரு பிசினஸ்ல ஒரு லிசனர் அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க சார்? லிசனிங் டு பீப்புள்ன்றது ஹோல் ஹார்ட்டட்லி பிகாஸ் ஐ ஹவ் சீன் யூ லிசனிங் டு பீப்புள். அது வந்து ஒரு குவாலிட்டி. அது ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வேணுமோ வேணுமோ அப்படியே ஒப்பிச்செல்லாம் அது வந்து சக்சஸ கொடுக்கும்னு நினைக்கிறது வந்து அவ்வளவு தூரம் நல்லது நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட உங்களுக்கான சொல்யூஷன் நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து பேசும்போது அவங்க சொல்லி கேட்பாங்க. சரி, சொல்யூஷன் கேட்கும்போது அவங்க பேக்கெட் அந்த சொல்யூஷன் வந்து அவங்க பேக்கெட்ல இருக்குமே தவிர என் பேக்கெட்ல இருக்காது. ஸோ உங்க வாயால் அந்த எடுத்துட்டு திரும்ப அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கே திருப்பி கொடுக்கும்போது அப்புறமான சொல்யூஷனா இருக்குதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மைன்னா அது உங்களுக்கு தானே தவிர என்னது இல்லை. இதுதான் எல்லா இடங்கள்லயும். இது வந்து ஃபேமிலி இஷ்யூவா இருந்தாலும் சரி பிசினஸ் இஷ்யூஸா இருந்தாலும் சரி நம்ம தான் நம்மளோட யோசனைகள் தான் நம்மளை டெவலப் பண்ணணும். அது தவிர
சுய நம்பிக்கை உள்ளவங்க ஜெயிக்கிற மாதிரி வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாங்க வந்து சுய நம்பிக்கை வந்து ஒரு பெரிய அளவுல I don't want to do it. I'm very appreciative. Yes, sir. Sorry, sir. Please, sir. ஹலோ, ஹலோ நீங்க ஜாயின் பண்ணலாமா? வீடியோ வரலாமா? வீடியோ நான் மீரா ஜாயின் வீடியோ நீங்க பண்ணிருக்கேன். ஆன் பண்ணீங்க ப்ளீஸ். வீடியோ பண்ணீங்கம்மா. மீரா மேடம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதான் என்னோட இன்டர்நெட் இஸ் நாட் குட். அதனால நான் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சே ஹலோ. நமஸ்காரம் மேடம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். யூஎஸ்ல இருக்க டெக் ஆண்டர்பிரனர்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். சார் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஈவன் இன் த டிராவல் மேடம். முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்கம்மா. அதான் கொஞ்சம் இன்டர்நெட் அன்ஸ்டேபிளா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே சார். நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆகிறேன் சார். சார் நீங்க வந்து இந்தியன் ஃபேமிலிஸ் பார்த்த அளவுக்கு இந்தியன் ஃபேமிலிஸ் எந்த அளவுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லிசனிங் ஒன் சார். இந்தியன் ஃபேமிலிஸ் எந்த அளவுக்கு பார்த்தீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாவோ இல்லை அதிகமாவோ அமெரிக்கன் ஃபேமிலிஸை நீங்க மீட் பண்ணிருக்கீங்க. தமிழ் ஆர் பீட் எனி வாட் டிஃபரன்ஸ்னு சொல்ல மாட்டேன். வாட்ஸ் யுவர் தாட்ஸ் ஆன் தமிழ் அமெரிக்கன் ஃபேமிலிஸ் in the past or the mid or now? Where do you see that evolution happening? இதுல ஒரு கம்பேரிசன் சொல்றதை விட டெவலப்மெண்ட்ஸ் ஆக்சுவலா டே பை டே டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து அன்அவாய்டபிள். நீங்க ஒத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து லைஃப் டைம் சேஞ்சஸ்ங்கிறது வந்து இந்தியாவிலும் சரி யூஎஸ்லயும் சரி தவிர்க்க முடியாத விஷயங்கள்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. குழந்தைங்களோட அதாவது நான் சொல்றது வந்து குழந்தைங்கன்னு சொல்றது வந்து அடுத்த ஜென்ரேஷனை பத்தி சொல்றேன். அவங்களோட மனப்பக்குவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. ஒட்டுமொத்தமா மாறிடுச்சுன்னு சொல்லலைன்னா அண்டு ஒட்டுமொத்தமா எல்லாமே வீணா போச்சுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தேர் ஆல் நம்மளோட இயல்பா இருக்கக்கூடிய மக்களா தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே சில இடங்கள்ல விலகி நிற்கிறாங்க. இந்தியாவில் பார்க்கும்போது அந்த விலைகள் இன்னும் அவ்வளோ பெரிய இதுக்கு வரல. ஏன்னா பேரண்டல் கேர் அண்டு அவங்களோட சொத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இன்னும் அது கெட்டு போகல. அங்கே வந்து இண்டிபெண்ட் கம்ப்ளீட்டாக வந்து தானே போய் தானே படித்து தானே வேலை பார்த்து தானே முன்னுக்கு வந்த சமூகம் இது. அதில் வந்து மாறுதல் வந்து நான் சொல்ற மாதிரி மாறுதல் உட்பட்டது. அமெரிக்க வாழ்க்கை வந்து மாறுதல்களுக்கு உட்பட்டது. அவங்க குழந்தைங்களை வளர்க்கும் போது கல்ச்சர் இன்னும் கூட நிறைய ஹியூஸ்டன்லயோ இல்லை அட்லாண்டாலயோ அது மாதிரிலாம் போகும்போது இன்னும் கூட அவங்க அந்த கல்ச்சரை ஜாகிரதையா பார்த்து பரதநாட்டியம் என்ன, ஸ்லோக கிளாஸ் என்ன, அதுக்கப்புறம் மியூசிக் கிளாஸஸ் அவங்க அந்த சாட்டர்டே சண்டே வந்து அவங்க செலவிடாம இந்த வரக்கூடிய தலைமுறைக்காக செலவிடுறாங்கிறது வந்து வெரி வெரி ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. அவங்க லைஃப் அப்ஜெக்டிவா இருக்கு. அதை வந்து ரொம்ப கேர் பண்றாங்க. சில இடங்கள்ல வந்து டைம் இல்லை ரொம்ப இருக்கிறேன்னு சொல்றாங்க. வீக்கெண்ட்ல அவங்க அவங்களோட ஃபியூச்சருக்காக செலவு பண்ணக்கூடிய வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க கூட நம்ம இந்தியாவில் கூட கொஞ்சம் பண்றோமானா இந்தியாவில் வந்து எனக்கும் சப்போர்ட் இருக்கு. சரி, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்கிறாங்க, இல்லைன்னா அத்தை இருக்கிறாங்க, சித்தப்பா இருக்கிறாங்க, இன்னும் சப்போர்ட்டிவா தான் இருக்கிறாங்க. இத்தனை பேரையும் குடும்பமா அங்க அழைச்சிட்டு போற வாய்ப்பு இல்லைனால ஒரு அப்பா அம்மா ஒரு குடும்பத்துல எல்லாரும் வந்து பண்ணிட்டு நல்ல விதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க கலை நிகழ்ச்சிகள் ஆகட்டும், தமிழ்ச்சங்கங்கள்ல நாங்க சில இடங்கள்ல போய் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து பேசும்போது மீரா நாகராஜனும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் லைன்ல. பேச்சாளர்களை பத்தி அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். என்ன அபூர்வமா பேசுறாங்க. இப்போ நாங்க மொத்தம் 3 இடத்துல ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தோம் லாஸ்ட் நவம்பர்ல. ஹியூஸ்டன், அட்லாண்டா அண்ட் மிச்சிகன். 3 இடத்துலயும் கிட்டத்தட்ட 6-8 பேர் பேசினாங்க. ரொம்ப அருமையா பேசினாங்க. நாங்க லோக்கலை ஏன் இன்வால்வ் பண்றதுன்னா அந்த ஊர்ல நடக்கிறத இமேஜின் பண்ணி, அதாவது யூஎஸ்ல நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை இமேஜின் பண்ணி இங்கேருந்து பேசுறதுக்கு பதிலா அங்க உள்ள ரியாலிட்டி அவங்க பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு அதை வந்து ரியலைஸ் பண்றோம்.
அதுதான் உண்மையா இருக்கு, அதுதான் வெற்றி பெறுதுங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். நீங்க கேட்ட கேள்வியினுடைய சாராம்சத்துக்குள்ள நான் இன்னும் வரவே இல்லை. நான் சொல்றது வந்து ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கிறேன். லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட லைஃப் ஸ்டைல்ல இன்னும் மிகப்பெரிய சேஞ்சஸ்ங்கிறது வரல. ஆனா யூஎஸ் லைஃப் ஸ்டைல்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அவசியமான சேஞ்சஸை வந்து நம்ம எப்போதும் அப்ரிஷியேட் பண்ணலாம். அவசியம் இல்லாத சேஞ்சஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத வந்து அந்தந்த ஃபேமிலிஸ் டிசைட் பண்ணணும், அந்த சமூகம் டிசைட் பண்ணணும், அங்கு அங்கு வழிகாட்டுபவர்கள் வந்து அதுக்காக டிசைட் பண்ணணுமே தவிர வெளியாள் வந்து எந்த ரிப்பேரையும் பண்ண முடியாது. அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கு. நாங்க வந்து கல்யாண மாலை பண்றோம், மேட்ரிமோனி பண்றோம், தமிழுக்கு பண்றோம். எல்லாத்தையும் விட இந்த சமூகம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த சமூகமும் இந்த மேரேஜ், அதாவது இந்த திருமண முறைகளோ மிகப்பெரிய அளவுல எதுவும் மாற்றம் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னு நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த மாற்றங்கள் இல்லாம இருக்கும்போது எங்களுக்கு கிளையண்டல் உண்டு. அது வந்து பிசினஸ் ஆங்கிள்லயும் பார்க்கலாம்னு வச்சுங்க. இந்த மாற்றங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா எங்களோட கிளையண்டல் வந்து கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு ஜீரோல போய் நிற்கும். அது அந்த ஜீரோல போயிடாம பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு டியூட்டி இருக்கு. அதனாலயாவது நாங்க இந்த சமூக அக்கறையோட இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எங்க எங்க வயசுக்கான ஒரு முதிர்ச்சி என்னன்னா, இந்த சமூகம் நல்லா இருக்கணும், இந்த குழந்தைங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். இதுதான் நாங்க டிட்டர்மின் பண்றோம். இதை தான் பிரேயரா பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு கால் குடும்பங்கள்ல என்ன செய்யணும்னு யோசனை பண்றீங்கன்னா, எந்த 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 ஜாதி எந்த மதமா இருந்தாலும் சரி, இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை வந்து எங்கேயுமே குறைச்சிடாம பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்தந்த தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடியது, இங்க வரும்போது குலதெய்வ வழிபாடுகள், இங்க வரும்போது இன்னும் நிறைய கஷேத்திரங்களுக்கு போறது, அதெல்லாமும் இந்த ஷெடியூல்ல ஒன்னா போட்டுக்கணும். ஏன்னா இந்தியாவுக்கு வரும்போது யூஎஸ்ல போற மாதிரி பெரிய கேளிக்கைகளுக்கான இடம் இங்க அது கம்மியா இருக்கு. ஆனா இங்க வந்து தேவைக்கான இடங்கள் ஜாஸ்தி இருக்கு. அது வந்து கடவுள் சன்னிதானங்கள். அதனால அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். நல்லதுதான் நடக்கும்னு நம்புறோம். நிச்சயமா இந்த மாறுதல்கள் எதுவும் திருப்புன்னு வந்து நம்மளை கவுத்து விட்டுறாதுங்கிறது வந்து ஸ்ட்ராங்கா நம்புறோம். இல்ல கேட்கலையே. சாரி சார், நான் தான் கேட்கல. டெக்னாலஜி சார். ஓகே. இல்ல நீங்க உங்களோட கொஸ்டின் ஆன்சர்ல கொஞ்சம் திகைச்சு போயிட்டதுனால மியூட்ல இருக்கனா இல்லையான்னு கூட தெரியாம ஆர்வத்துல பேசிட்டேன். So one more thing which I admire from you is, one is the first thing is, whenever I feel like calling you or even meeting you, one thing which I always assure myself, இது வந்து யூசுவலா நம்மளுக்கே நம்ம சொல்லிக்கோங்களேன், அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து, it is going to be a positivity whether it is a call or it is meeting you. உங்களை நேர்ல மீட் பண்ணும்போது அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஒன்னு வந்து the brand you establish yourself as. When we think of கல்யாணமலை மோகன் அப்படின்னு திங்க் பண்ணும்போது first thing that comes to our mind is அந்த ஒயிட் ஷர்ட், ஒரு clean shaved and a very positive smiling face, and the place that you sit. நான் உங்க ஆஃபீஸ் ஸ்பேஸா இருக்கட்டும், நீங்க கிரியேட் பண்ற ஏதோ ஒரு ஊர்ல நீங்க கிரியேட் பண்ண வென்யூ ஆகட்டும், அந்த பாசிட்டிவிட்டி இஸ் சம்திங் விச் ஐ ஆல்வேஸ் ஃபீல் வெரி வெரி நோட்டபிள். இதை யாராவது சொல்லியிருக்காங்களா? இதை பத்தி நீங்களே கான்சியஸா இதை பண்ணீங்களா? இது அமைஞ்சுதா பாசிட்டிவிட்டி? பிகாஸ் தட் இஸ் சம்திங் ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு an entrepreneur. இந்த அதாவது தொழிலுக்கேற்ற தோரணைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ கடவுள் என்ன பண்ணாருன்னா, எனக்கு நல்ல பளின்னு சிரிக்கக்கூடிய, இல்லைன்னா நல்ல அட்டையார் என்னை பார்த்தாலே டக்குன்னு பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு எந்த கடுமையான உத்தியோகத்தையும் எனக்கு கொடுக்கல. என்ன மேட்ரிமோனிங்கிற ஒரு அருமையான அதாவது ஒரு கோல்டன் சேரியட் என்கிட்ட கொடுத்து இதை நீ ரன் பண்ண. ஏன்னா உன்கிட்ட உள்ள சிரிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும், உன்னோட முகம் எல்லாருக்கும் பிடிக்கும், உன்னோட வார்த்தைகள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வார்த்தைகள் வந்து கவலையோட வரக்கூடிய பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு எதம் தரும் அப்படிங்கிற ஒரு பினிஷை என்கிட்ட கொடுத்துட்டு, அந்த பினிஷுக்கான வேலையை கொடுத்த கடவுள் தான் பெரிய புத்தாலியை தவிர நான் இல்லை. என்ன அது ஒரு விஷயம். அண்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதா மெயின்டைன் பண்றதுக்கு என்னன்னா, எந்த இடத்துல நம்ம போறோமோ
அந்த இடத்துல உள்ள லுக், இப்போ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு போறோம், இல்லைன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு போறோம், அங்க வந்து இது ஒரு லுக் இருந்தா தான் உங்களுக்கு பிசினஸே வரும். எங்கள்கிட்ட வரும்போது எல்லாத்தையும் வரக்கூடிய பெற்றோருக்கு வந்து, இல்லைன்னா வரக்கூடிய பையனோ பெண்ணுக்கோ இங்க வந்தா கல்யாணம் ஆயிடும், இந்த இந்த இது வந்து சொல்யூஷன் கிவிங் பிளேஸ் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு இதைத்தான், ஒரு அட்மாஸ்பியர் தான் அங்க உருவாக்குறோம். எந்த எந்த நாட்டுல எந்த இடத்துல நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் எப்படின்னா ஒரு பூஜையோட ஆரம்பிக்கிறோம், கடவுளுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் வந்து வேல்யூஸ், ஆட் வேல்யூஸ் டு அவர் ப்ரொஃபஷன். அதுல வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் கிடைக்குது, பாண்டேஜ் கிடைக்குது. வரவங்களுக்கு நம்பிக்கை வந்து விதைக்கப்படுறது. விதைக்கிறதெல்லாம் விதைக்கும் போது அது வந்து விருட்சம் வளருமே தவிர விஷமா வளராதுங்கிறது தான் ஒரு நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் அது. ஒண்டர்ஃபுல் சார். இப்போ ஒரு மேட்ரிமோனி சம்பந்தமான கேள்வி. ஏற்கனவே யூஎஸ் கல்ச்சர், ஃபேமிலி பத்தி நீங்க ரொம்ப டீட்டெயில்டா சொன்னீங்க. இங்க வந்து யூஎஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்குது. நடக்கிறது அது பாசிட்டிவா தான் இருக்குது. ஸோ அப்படி நீங்க பார்த்த அமெரிக்கன் ஃபேமிலிஸ் வெட்டிங் நிறைய மேட்ச் பண்ணியிருப்பீங்க சார். அதை பத்தி உங்களோட சிறு அனுபவம் இப்போ இங்க இருக்கிற டெக் ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் ஃபியூச்சருக்கு ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்காகவும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அஸ் அ பேரண்டா ஹவு ஷுட் தே லுக் அட் இட்? ஒரு ஒன்லைனா ஏற்கனவே ஒரு சொன்னீங்க. இத நம்ம வந்து கலப்பு திருமணம்னு பார்க்க வேணாம், திருமணம்னு பார்க்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா என்ன கலப்பு இது? ஆணும் பெண்ணும் கலந்ததுதான் திருமணம், அவ்வளவுதானே தவிர நீங்க அந்த அந்த இடத்துல வேற எதையுமே கொண்டு வராதீங்க. இது ஒரு திருமணம், அவ்வளவுதான், சரியா போயிடுச்சு. அதுல அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க, அவங்க நம்ம நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறாங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சதை கல்யாணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா, இதான விஷயம் அது. ஸோ அவங்களோட மகிழ்ச்சியை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோமே தவிர அவங்க எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, என்ன என்ன மாதிரி நமக்கு அதனால என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னு பெற்றோர் இப்ப யோசனை பண்ற லெவல்ல இருந்து. ஏன்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஜெனரேஷன் முடிஞ்சாச்சாங்க. செகண்ட் ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு வரக்கூடிய அளவுக்கு அமெரிக்க வாழ்க்கை, அமெரிக்க தமிழர்களின் வாழ்க்கை வந்து 3வது ஜெனரேஷனுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அடாப்டபிலிட்டிங்கிறது வந்து எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஃபேமிலிஸ் வந்து டெவலப் ஆயிடுச்சு. அதே மாரி சரி ரைட்டு, கும்பகோணத்துல இருந்து தான் போகணும், திருநெல்வேலியில இருந்து தான் போகணும் அப்படின்னு கேட்கக்கூடிய வரன்களை பத்தி இன்னைக்கும் சந்திக்கிறோம். இந்தியாவில இருந்து இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம். அது இயல்பா என்னவோ அதான் நடக்கும், அதுதானே தவிர நம்ம வந்து திருமணத்தை வந்து ஒரு புள்ளி வச்சு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிருக்கு இந்த காலத்துல. பையன் அல்லது பெண்ணோட இண்டிபெண்டன்ஸ் வந்து அந்த லெவல் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. என்ன ஒரே ஒரு எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருந்தா நல்லதுன்னு யோசனை பண்றது, கல்வி, மிகப்பெரிய அளவுல உத்தியோகம், இது ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கையை நகர்த்திட்டு போகக்கூடிய அந்த நியூவான்சஸ் அதை கற்றுக் கொடுத்துக்கிறதுக்கான யூனிவர்சிட்டியே போகணும்னு நினைக்கிறேன். ஹவு டு லிவ் அப்படின்னு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டோ இல்லது ஒரு யூனிவர்சிட்டிஸோ இந்தியாலையும் சரி யூஎஸ்லயும் சரி அதை வந்து ஒரு பாடமா பண்ணக்கூடிய முயற்சிகள் வந்து நடந்தா இந்த குழந்தைங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறோம். அதை வந்து எல்லா மேடைகளையும் மெதுவா சொல்லிக்கிட்டே வரோம். சொல்லிக்கிட்டே வர அதுக்கு முயற்சிகள் வந்து எடுக்கப்படுறது வந்து எங்களுக்கு ஒரு தாக்கம். Wonderful sir, thank you. நீங்க இப்போ கமிங் பேக் ஃப்ரம் மேட்ரிமோனி டு தி பிசினஸ் மாடல், இங்க இருக்க நாங்க எல்லாரும் டெக் ஆண்டர்பிரனர்ஸ், பேசிக்கலி வி ஆர் மோஸ்ட்லி இன்டு தி பிசினஸ். இந்த பிசினஸ்ல இந்த வேல்யூ அடிஷன் எவ்வளவு முக்கியம்னா, மேட்ரிமோனின்றது இட்ஸ் மேட்ச் மேக்கிங் பிசினஸ். பட் அதை தாண்டி யூ ஹவ் கிரியேட்டட் அ கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் கல்யாணமாலை ப்ரோக்ராம்னா அதுல ஒரு பெரிய ஸ்பீச் இருக்கும். பிகாஸ் செவிக்கு ஒரு உணவு, திருவள்ளுவர் சொல்ற மாதிரி அந்த செவிக்கு உணவு நிச்சயமா இருக்குன்ற ஒரு கேரண்டி இருக்கும். ஏன்னா நான் உங்க ப்ரோக்ராமுக்கு வரும்போதெல்லாம் எப்படி இன்னைக்கு நல்ல ஸ்பீக்கர்ஸை கேட்க போறோம்,
டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல வச்சிருப்பீங்க. எல்லா இடத்துலயும் கல்யாணம் இது மாதிரி பட்டிமன்றம் மட்டும் இல்லாம ஒரு ஒரு 7 ஸ்பீக்கர்ஸ் ஒரு தீம்ல பேசுவாங்க. கோயம்புத்தூர் 25th இயர் ப்ரோக்ராம்ல ரொம்ப ஒரு 6 ஸ்பீக்கர் வந்து 6 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல ஹெல்த், வெல்த், ஃபேமிலி வேல்யூஸ், மைண்ட் செட், இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூ அடிஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்களா சார்? இது ஒரு பிசினஸ்க்கு இது எந்த விதத்துல உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு? ஹவு ஷுட் அ பிசினஸ் ஷுட் ஆட் வேல்யூ டு people beyond business direct, because there is not a direct money or direct revenue. How do you create that model? ஒரு ப்ரோக்ராமை வந்து ஒருத்தரை பார்க்க வைக்கிறத விட ஒரு 1 மில்லியனை பார்க்க வைக்கணுங்கிற ஒரு ஐடியா that has been initiated by Mrs. மீரா நாகராஜன். அதாவது நம்ம கம்பெனியோட இன்னொரு டைரக்டர் அவங்க தான் வந்து அதை இனிஷியேட் பண்ணது. அதாவது நானே உட்கார்ந்து வரன்களை அறிமுகம் பண்ணிட்டு இருந்தா தேவை உள்ளவங்க ஒண்டி தான் பார்ப்பாங்க, வரன் தேவை உள்ளவங்க ஒண்டி தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ள இந்த தமிழ்ங்கிற காம்பனண்ட்டை உள்ளுக்குள்ள போடுது. அதாவது இது வந்து மொத்தம் half an hourல வந்து 12 minutes இது 12 minutes பண்ண 24 minutes போக பேலன்ஸ் 6 minutes வந்து ஆட்ல போகும். அப்படி இருக்கும்போது இந்த 12 minutesக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்கும்போது என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா, தேவையில்லாத வரன் தேவையே உள்ளுக்குள்ள வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன ஒரு பர்டிகுலர் வரன் பத்திய பர்டிகுலர் சொல்றாங்க. நம்ம எல்லாரையும் அறிமுகப்படுத்துறது இல்லை. ஏன்னா நம்மள்ட்ட வெவ்வேறு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கோம். விஐபினா அவங்களுக்கு தனியான சர்வீஸ் வச்சிருக்கோம். அது மாதிரி எல்லாம் வச்சிருக்கும் போது சார் இது ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். So give me a minute, sir. I'm just reaching out to him. Welcome, Mahendran Anna. வணக்கம். கணேஷ் சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார் கணேஷ் சார். மகேந்திரன் வணக்கம். Paridas also joined. Hi Pari. குமார், நீங்கள் கொஷின் கேட்கறதுக்கு அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்க விஸ்வா. குமார் and anybody who want to ask questions with him. Yeah, definitely. Please. ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம். Yeah, feel free to ask, or if you feel like asking message பண்ணாலும் ஓகே தான். Both ways we are open. சார்ட்ட வந்து அவருடைய சர்வீசஸ் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அது சொன்னீங்கன்னா சில பேர் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அவங்க ஃபேமிலியில் யாராவது பார்க்குறாங்கன்னா கூட அது ஹெல்ப்ஃபுல்லாக. வணக்கம் அனைவருக்கும். சார் இவர் அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாருங்க. அவர் ஸ்பாட்லைட் கொண்டு வந்து. ஓகே சார், கேமரா மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க சார். ஜாயின் பண்ணிட்டீங்க. வண்டர்ஃபுல் சார். ஓகே. ஸோ இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் சார், எஸ் சார். ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்க பார்க்குற உங்களை நிறைய பேர் டிவியில பார்த்துருப்பாங்க, சன் டிவியில. பட் ஒரு சில பேர் இங்க வந்து இல்லை நிறைய பேர் இங்க உங்களை ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இன்ட்ராக்ஷன்ல மீட் பண்றாங்க. யூஸ்வலா உங்களோட இந்த மேட்ச் மேக்கிங் சர்வீஸ் இஃப் வி ஹேவ் டு ரீச் அவுட்னா ஹவு டு வி ரீச் யூ? வாட் இஸ் தி பெஸ்ட் வே டு ரீச் யூ? நம்மளோட ஆன்லைன் சர்வீசஸ்ல வந்து யூஸ் பண்றவங்க அப்படியே ஆன்லைன்ல வந்துடலாம். ஒரு கால் பிரைவேட் சர்வீசஸ்ல வரணும்னா மாத்திரம் தே கேன் ஆல்வேஸ் கால் மீ. அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும், இருந்தாலுமே நான் சொல்றேன். 9940030000 என்னோட நம்பர். நீங்க உங்களால மறக்க முடியாது. சொல்லுங்க சார், நான் அந்த குரூப்ல போடுறேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க சார். 9994003
30000. ஓகே. சார்ல இந்த நம்பரை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாருன்னு என்னால கெஸ் கூட பண்ண முடியல. இந்த நம்பர்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்கன்னு கெஸ் கூட பண்ண முடியல சார். இல்ல, நான் 2-3 விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைச்ச ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன் அப்படியே. ப்ளீஸ் சார். அங்க அதாவது இங்க வரன் தேடுறதுலயும் அங்க வரன் தேடுறதுலயும் உள்ள டிஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா, அங்க பசங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிற லெவல்ல லாங்கர் டியூரேஷன் வந்து ஒருத்தர் பேசுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. ஒரு கால் அதை மினிமைஸ் பண்ணலாமோங்கிறது வந்து எங்களோட யோசனை, வேற ஒண்ணுமே இல்லை. அதை லாங்கர் டியூரேஷன் போக போக டயலாக்ஸ் ஜாஸ்தியாக ஆக பிடித்தலும் பிடிக்காம போகிறதுக்கான சான்ஸ் ரெண்டும் ஏற்படுறது இல்லை. நீங்க என்ன கம்மி டைம் பேசுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் நிறைய நல்ல நல்ல புரிதலோடையும் புரிதல் இல்லாமலேயும் தொடர்ந்து 60-70 வருஷம் நல்லாவே வாழுங்க. அதை பத்தி ஒன்றும் கவலையே கிடையாது. எனக்கு செட் ஆகுமான்னு கேட்டுக்கிட்டே நீங்க டவுட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, என்னைக்கு உள்ளக்குட்டிங்களை பொறுக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள். நாங்க வந்து எதுக்கு காத்துட்டு இருக்கிறோம்னா, உங்க மூலமா அடுத்த சந்ததி எங்களுக்கு வரணும்னு காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கான வாய்ப்பை நீங்க டக்குன்னு கொடுக்க வேணாமா? நிறைய நாளைக்கு அது தவிர அந்தூர்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, வீக்கெண்ட்ல தான் பேசுறது, அதுக்கப்புறம் பையன் தான் கூப்பிடணும், பெண்ணு கூப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்க கொஞ்சம் அப்ரஹென்ஷன்ல இருக்கு. விட்டுடுங்க. உங்களோட திருமணம் நீங்க தான் முன்னுக்கு வரணும், நீங்க தான் முடிவு எடுக்கணும். அண்ட் நேரம் வந்து இவ்வளவு நேரத்துக்கு மேல செலவு பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்தையும் வந்து பிஃபோர் மேரேஜ் பேசி முடிவு பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. அது தவிர நிறைய சர்ப்ரைசஸ் வந்து, நான் சொல்றது நல்ல சர்ப்ரைசஸ் வாழ்க்கைக்கு வச்சுங்க. எல்லாத்தையும் முன்னாடியே போட்டு உடைச்சிங்க சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். இதை வந்து உங்க மூலமா யூஎஸ்ல உள்ள பெற்றோருக்கும் பையனுக்கும் நான் ரிக்வஸ்டா தான் போடுறேன். ஏன்னா எந்த அறிவுரையும் யாருக்கும் தேவையில்லை. எங்களோட அனுபவங்கள் ஆனா உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குங்கிறது தான் விஷயம். அது இந்தியாவிலேயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த வியாதி தோத்திக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் லாங்கா பேசணும், புரிஞ்சுக்கணும். 100 நாளைக்கு பேசணும். ஏமாத்த ஆளுங்க வந்து நல்ல வார்த்தை சொல்லி ஏமாத்திட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்க. நல்ல யோகியமான பெண்ணோ பையனோ ஒரே ஒரு பார்வையில வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளை சுத்தி 1000 இருக்கு. கெட்டதை எடுத்துட்டு அலைய வேணாம்ங்கிறது நம்ம ரிக்வெஸ்ட். அது வண்டர்ஃபுல் சார். நெக்ஸ்ட் அகைன் பிசினஸ் கொஸ்டின் சார். வேற யாராவது கொஸ்டின் கேட்கணும்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. We will be able to add you or you can message me to ask the questions. Sir, எந்த பிசினஸ் எடுத்தாலும் definitely there is a risk, there is a challenge, there's always tough times. ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப் டைமையோ ஒரு சேலஞ்சையோ நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, which will be helpful for entrepreneurs like us. உங்களுக்கு தெரியும், இந்த கோவிடுங்கிற ஒரு அருமையான பீரியட் ஒன்று வந்தது. நம்ம ஆபீஸ்ல 50 பேர் இருக்கிறாங்க. 2.5 வருஷம் எந்த ரெவன்யூமே இல்லாத நம்ம ஆபீஸ வந்து யாருக்கும் சேலரி லாஸ் இல்லாத, கடைசி டிரைவர் வரைக்கும் எந்த விதமான வேலையும் இல்லாத ஸ்டாஃப் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம அதை பெருமையா சொல்லலை. அவங்க 20 வருஷம் 22 வருஷம் நமக்கு உழைச்சாங்க பாருங்க. அவங்களுக்கு நம்ம நன்றியோட இருக்கணும்னா அவங்கள பட்டினி இல்லாத பார்த்துக்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்துல அதுல வந்து நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்றது, அது ஒரு பூஜை பண்ணோம். ஆக்சுவலா சொல்ல போனா என்ன பண்ணோம், எப்படி சமாளிச்சோங்கிறது எங்க குடும்பத்துக்கு தெரியும். ஆனா இது சமாளிக்கலைன்னா பல குடும்பங்கள் வந்து பிரச்சனைக்கு போயிருக்கும். அதை இல்லாத பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு அவங்க வந்து மோர் இன்வால்வ்டா நம்மளோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன, நீங்க ஹலோ, நீங்க என்னங்க வரீங்கன்னா எப்படி சமாளிச்சீங்க, இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. கடவுள் எங்களோட இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சு விட்டு இந்த கதவுகள் அடைக்காம பார்த்துக்கிட்டாரு, அவ்வளவுதான் விஷயம். அண்ட் என்னோட ஆபீஸ் இருக்கிற ஏரியாலேயே டி நகர்ல இருக்கு. அதுலேயே மொத்தம் 20 பில்டிங்ல 6 பில்டிங்ல உள்ள ஆபீசஸ் வந்து இதுபோது க்ளோஸ் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி. பட் நம்ம வந்து மேபி நல்லது பண்ணிட்டு இருக்காருன்னா என்னவோ,
எங்களையும் எங்க கல்யாண மாலை கூதியும் காப்பிட்டாரு. இன்னைக்கு அது நன்றியோட தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு இந்த பிரைவேட் எல்லாம் வந்து நல்ல சார்ஜ் பண்றோம். நிறைய பேர் கேட்பாங்க மேட்ரிமோனிக்கு செலவு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு மேரேஜுக்கு வந்து நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குற மேரேஜ் எல்லாம் ஒரு மேரேஜுக்கு வந்து 2 கோடி 3 கோடி செலவாகுது. உங்களுக்கு ஒரு பொள்ளியோ பையனையோ நாங்கள் கொடுக்கறதாங்க நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு பூச்சை கொடுக்குறோம், உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம். அபூர்வமான ஒரு விஷயத்த பண்றவங்க எங்களுக்கான சார்ஜஸை கேட்கும்போது அதுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லாத, கணக்கும் இல்லாத, ஏன்னா இது வந்து பிள்ளையார் பூஜை மாதிரி எங்களுக்கு நீங்க கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பிள்ளையார் பூஜையில ஆரம்பிக்கிற மாதிரி. அப்புறம் ஒரு பெரிய ஃபங்க்ஷனை நீங்க பண்ண போறீங்க ஃபேமிலியில அப்படின்னு சொல்றோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் அக்செப்டிங். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட். அதனால இந்த பிசினஸ் மாடல் இஸ் ஆல்சோ ஃபிளரிஷிங் வெல். எங்களோட தேவைக்கான பணம் எங்களுக்கு கிடைக்குது. தேவைக்கு அதிகமான பணத்தை நாங்க வருது இல்லை. ஆனா பணம் கிடைக்கலன்னா ஆகும். அது பெற்றோர்கிட்ட வந்து உண்மையை சொல்லி நம்ம சர்வீஸ் இது பண்றோம். இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு மேல நம்மள்ட்ட மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பயன்பட்டுக்கிட்டு வெளியில போயிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் உள்ளுக்கு 2 பேர் விழுவாங்க. அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா பண்ணணும். ஒருத்தர் உள்ள வந்தா இன்னொரு பையனோ பெண்ணோ உள்ள வந்தா பையனையும் பொண்ணையும் பிக்கப் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. 2 பேர் வெளில போயிடுவாங்க. ஸோ எங்களோட வரத்துக்கு கம்மியாகவும் வெளியில போறது ஜாஸ்தியாகவும் இருக்கிறதுனால, டபுளாகவும் இருக்கிறதுனால நாங்க டெஃபினட்டா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து டயர்ட் ஆகாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எனர்ஜி வந்து எப்படி கிடைக்குதுன்னா, இந்த பெற்றோர் அந்த மகிழ்ச்சியோட வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த தருணம் இருக்கு பாருங்க. இல்லை எங்கேயாவது எங்கேயோ பாரிஸ்ல போய் இறங்குறோம். திடுதுப்புன்னு ஒரு கை குழந்தையோட வந்து 2 பேர் நம்மள்ட்ட சார் கல்யாண மாலை மூலமா கல்யாணம் பண்ணியாச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது உடம்பெல்லாம் என்னமோ பண்ணும். நீங்க அந்த அந்த உணர்ச்சி அந்த உணர்வுகளை வந்து எங்கேயுமே டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அப்படியே வந்து அந்த அந்த அப்படியே வந்து அந்த குழந்தையோட வந்து நம்மளை வந்து அபூர்வமா பார்ப்பாங்க. பல தொழில்கள்ல கிடைக்காத ஒரு நிம்மதி வந்து பெருமை வந்து ஒரு திருப்தி வந்து நமக்கு இதுல கிடைக்குது. வண்டர்ஃபுல் சார். நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே கோவிட்னு ஒரு அருமையான பீரியட்னு ஒரு பேண்டமிக்கே இப்படி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல இருக்கும்போது இதுக்கான சொல்யூஷன் வந்து we could hear from you. Again another business question சார். நீங்க அந்த கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணது ஒரு சப்பு தான். மகாலட்சுமின்னு சொல்லப்படுற அந்த அந்த what we call income generation or a revenue to the business, that's a bloodline of any business. So அதுல நீங்க உங்கள்ட்ட நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், any values or any particular habit that somebody has to follow as an entrepreneur in terms of particularly on financial discipline? Discipline and deviations இல்லாத, அதாவது இப்போ போத்தீஸ் ரமேஷ் சொல்லிட்டு அந்த சேர்மன் ஆஃப் போத்தீஸ் அவர் சொல்லுவாரு, 25 வருஷம் இவ்வளவு பாப்புலாரிட்டி கிடைச்சு. ஏன்னா நாங்க வாக்கிங்ல பண்ணுவோம். அப்போ அவரை எப்போதும் அட்மையர் ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை பாப்புலாரிட்டி கிடையாது, இவ்வளவு பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்கள்கிட்ட உள்ள ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க வந்து டீவியேட் பண்ணாத இந்த சர்வீஸ்குள்ள வந்து உங்களை புகுத்திக்கிட்டு அதுக்குள்ள வந்து கான்கிரீட்டைஸ் பண்ணிக்கிட்டீங்க. இதை வச்சு நீங்க 1000 பண்ணிருக்கலாம். இதை வச்சு நீங்க நிறைய முயற்சிகள் வந்து பண்ணி ஜெயிச்சு தோத்து எல்லாம் பண்ணிருக்கலாம். எந்த விதமான அன்வான்ட் டீவியேஷன்ஸும் இல்லாத ரைட் சொல்யூஷன் மேக்கர் அப்படிங்கிற அந்த இமேஜ் உங்கள்ட்ட இருந்து மாறிடாம நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து எப்படி தெரியுமா, இது அவர் சொல்றாருங்கிறதுல நான் பெருமைப்படுறதை விட அவரை சொல்லி என்ன இதுக்குள்ள இன்னும் சஸ்டைனபிளா வச்சிருக்கிறாருங்கிறது தான் ஒரு உண்மை. என்ன, அதாவது சில பேரோட வார்த்தைகள் நம்மளை வந்து உந்தும், உந்தி செல்லும். அது அது வந்து அவரோட வார்த்தை எனக்கு எப்போதும் பிடிக்கும். நீங்க வந்து இதுல ரொம்ப கான்கிரீட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சில என்டர்பிரனர் சொல்லுவாங்க, அவங்க பண்றது வந்து மிகப்பெரிய பிசினஸ், அவங்க நோ கம்பேரிசன். என்னோட வேல்யூமா பிசினஸ்லயோ அவங்க வேல்யூமா பிசினஸ்லயோ பெரிய விஷயம் உண்டு. ஆனா
சின்ன விஷயம் பண்ணாலுமே அதை அட்மையர் பண்ண இருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து ரைட் ஓகே நல்லது பண்ணிட்டு இருக்கிறோம். இதுலேருந்து நம்ம ரொம்ப டீவியேட் பண்ணிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. அப்படிங்கிற எஜுகேஷன் வந்து பப்ளிக்ல இருந்து கிடைக்குது பாருங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். Definitely, sir. Both in matchmaking or in the celebrity status of your social life, நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளை மீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க. ரமேஷ் சார், போத்தீஸ் ரமேஷ் அண்ணா கிட்ட நீங்கள் இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்த நிறைய பர்சனாலிட்டிஸில் வெதர் இட் இஸ் சாலமன் பாப்பையா, நல்லி சார், இது மாதிரி நிறைய உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்கள் பார்த்த வியந்த சில நல்ல ஹேபிட்ஸ் விச் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆண்டர்பிரனர்ஸ். இப்போ நம்மளோட இந்த பிரைவேட் சர்வீஸ்ல வந்து மீட்டிங் ஆல் தி கேரக்டர்ஸ் அவங்கள வந்து வீட்டில் போய் உட்காந்து, இப்போ உங்களுக்கே தெரியும், நான் அவங்களுக்கு நேரம் அவங்களோட வீட்டுக்கு பையனோ பெண்ணோ யாருக்கு பார்க்குறோமோ அவங்களையும் உட்காந்து வச்சுக்கிறேன். அவங்கள பத்தி டீட்டெயில் எடுக்கிறேன். டீட்டெயில் எடுக்கும்போது என்ன பண்றேன்னா, அவங்க தொழிலினுடைய போக்கு என்ன, நீங்க எப்படி பண்ணீங்க. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்தேன், இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணேன், இவ்வளவு உழைச்சேன், இவ்வளவு சக்சஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 90% எல்லாமே உண்மை. ஒரு சில பேர் ரைட் ஓகே, ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து யாரோட ஒரு பங்களிப்போ ஃபண்டு பங்களிப்புலையோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா 90% ஆஃப் த பீப்புள் வந்து செல்ஃப் இயர்ன்டு. அவங்க தானா உழைச்சு தானா முன்னுக்கு வந்து தானா லைஃபை பெருசு பண்ணி குழந்தைங்களுக்கான வெல்ஃபேரை பார்த்துக்கிறாங்க. அது தவிர கேட்கும்போது சொல்றாங்க, என்னோட வசதியை வச்சுதான் எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வரும் அப்படின்னு ஆசை. என் வசதிக்கு கம்மியா இருந்தாலுமே என் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ வில் கனெக்ட் அகெயின். Murugesh bro, be ready for inviting everybody for Elevate 2025 to Dallaspuram. Murugesh bro. கண்டிப்பா வெயிட்டிங். Okay. Would like to recognize the presence of Mahendran Perisami. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? மகேந்திரன், வெல்கம் டு டீம்ஸ். பார்த்த நேத்து. Wonderful. We will also recognize Partha Govinsami. You're fully busy. Start to be busy. This one. அண்ணா சொல்லுங்கண்ணா, யாரோ ஸ்டார்ட் பண்ணீங்க ஏதோ. Again VP டாலஸ்ல இருந்து. சொல்லுங்க VP, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஐயா இருக்காங்களா? திரும்ப ரீஜாயின் பண்றாங்க. ஓகே, ஐயா ஜாயின் பண்ண பிறகு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. Definitely. We will go for another 10 minutes maximum. Any questions, anything you want to, please let us know. We will also post our sir number, we will post it in the group also, in case you want to talk to him and meet with them. India வரும்போது சொல்லுங்க, யாருனாலும் இந்தியா வரும்போதுனாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, anything you want from him, get done from him personally, please let us know. டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்களா? டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க, திரும்ப ரீஜாயின் பண்றாங்க. எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. அது கணபதி சார் எப்படி இருக்கீங்க? விபி நல்லா இருக்கிறாங்க. கொஸ்டின்ஸ்லாம் ஓகேங்களா? வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஐ காட் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் விபி. நீங்களே டைரக்டா கேக்குறீங்களா? முருகேஷன் ஏதாவது கேள்வி கேட்பாருன்னு பார்த்தேன்.
நீங்களே எல்லாம் கேட்டு கவர் பண்ணிட்டீங்க. சரி சும்மா கேட்கணும் கேட்க வேணும்னு கேட்கலாம் அவ்வளோ. ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணிட்டாரு. ஒன்றும் சார் டெக்னாலஜி சார். கனெக்டிவிட்டி தான் ப்ராப்ளம், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே ஓகே சார். Venkatesh from Dallas would like to ask you one question, sir, before I go on to the next one. சொல்லுங்க சார். சார் வணக்கம். ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க. அடியனுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தாங்க இருக்கு. இந்த entrepreneurshipல யூ டாக்ட் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலி, அண்ட் கோவிட் டயத்துல நிறைய டச் பண்ணீங்க. கேன் யூ கிவ் சம் மோர் இன்சைட் ஆன் த ஹவு எவ்ரி entrepreneur ஆர் லீடர் ஷுட் டேக் ஆன் த ஸ்பிரிச்சுவல் growth when we grow, like ஒரு பொசிஷன்ல இருந்து, whether it's a professional career or entrepreneur, we grow every day, right? And then how important and the spiritual growth for everyone, and how, and adu solunga, but do you practice any spiritual growth, and how it helps you to handle the different situation, all the things? The one part I always feel that the spiritual things are missing. I just wanted to hear from you, how did you do, or do you do that, or how do we need to do that or not? நீங்க அத பத்தி கொஞ்சம் இன்சைட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ரைட், ஓகே. உங்களை பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு சார். ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிவாதமா நம்ம பண்றது வந்து, ஒண்ணு டெய்லி வந்து ஹெல்த் கேருக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம், மார்னிங்ல வந்து ஒரு 1.5 hours. அது எதுக்கு, அது வந்து தேவை எதுக்குன்னா வேற ஒண்ணுமே இல்லை. நம்மளை ஃபிட்டா வச்சுக்கிட்டு நம்ம சிரிச்சுட்டு இருந்தா ஒண்டிதான் வரவங்களுக்கு நம்ம பேர்ல ஒரு நம்பிக்கை. எந்த தொழில் பண்ணாலும் வரவங்களுக்கு நம்ம பேர்ல ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து ஸ்பிரிச்சுவலை பத்தி சொல்ற வரைக்கும் நாங்க வேண்டாத தெய்வமே கிடையாது. ஏன்னா இத்தனை எங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வந்து சக்சஸை கொடுக்கறது கடவுள் தான். நம்ம வந்து தேடி கொடுக்குற ஆளே தவிர முடிச்சு வைக்கிற ஆள் வந்து கடவுளுங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். அதனால எங்களது வந்து ஸ்பிரிச்சுவல்ங்கிறது வந்து ஆஃபீஸ்ல ஃப்ரைடே பூஜை, பௌர்ணமி பூஜை, எல்லா விசேஷங்களுக்கான பூஜை வந்து ஓப்பன் ஹாலில் நடக்கும். வரக்கூடிய கஸ்டமர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி நடக்கும். எந்த ஊர்ல எந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாலுமே ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் அது மாதிரி ஏதோ ஒரு பிரேயரோட ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த பலம் இல்லாத, கடவுள் பலம் இல்லாத எங்களோட இது வந்து ஒரே ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது, ஒரு மில்லி மீட்டர் கூட நாங்க நகர முடியாது. அவர் வந்து எங்களோட டிராவல் பண்ணணும், அவர் எங்களை வழி நடத்தணும். அந்த வழி நடத்துறதுல சில சரியான யோசனைகள் எங்களுக்கு தோணும். ஆக்சுவலா நாங்க எங்கேயாவது ஏதாவது தவறு செய்யணும்னு யோசனை பண்ணா கூட, தவறுங்கிறத விட சரியா செய்ய முடியாத நாங்க திண்டாடினா கூட அந்த வழிகாட்டுதல்ல வந்து நிச்சயமா நாங்க வந்து ஜெயிச்சிடுறோம். அதனால ஸ்பிரிச்சுவல் இன் எனிபடிஸ் லைஃப் அண்ட் எனிபடிஸ் பிஸ்னஸ் மஸ்ட். கடவுளை மறந்தவன் வந்து பெரிய கனவுகள்ல வந்து வாழ முடியாது. கடவுளோட வாழறவன் வேண்டிதான் கனவுகள் மெய்ப்பிக்கப்படும்ங்கிறது வந்து நாங்க கத்துக்கிட்டது. அதுதான் எல்லா இடங்கள்லையும் பிராக்டிஸ் பண்றோம். தெய்வ வழிபாடு இல்லாத எங்களோட மீட்டிங்ஸ் தொடங்கவே தொடங்காது. மேடைகள்ல வந்து அந்த நம்ம யூஎஸ்ல வந்து நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த முதல் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது அங்க லோக்கல்ல உள்ள டேலண்ட்ஸ் அவங்கள விட்டு ஒரு தெய்வ வழிபாடோட தான் அதை ஆரம்பிக்கிறோம். அதை அப்படியே சன் டிவியில ப்ரோக்ராம்லயே கொண்டு போறோம். அவங்க வந்து ஒரு பிரேயர் சாங் பாடுவாங்க, அந்த சாங்கோட தான் இதுலயே போகும். அதனால நாங்க எங்கேயுமே எங்களை வந்து கடவுள்கிட்டேருந்து பிரிச்சு உங்களால பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நாங்க அதுக்குள்ள ஓவன், அதுக்குள்ள நெய்யப்பட்டிருக்கிறோங்கிறது தான் ஒரு உண்மை. எல்லா பிஸ்னஸ் மேனும் எல்லா ஃபேமிலி மேனும் எதுக்காக அதை பண்ணோம்னா, முதல்ல நம்ம பேர்ல நம்பிக்கை வரணும்னாலே கடவுள் நம்பிக்கை முக்கியமா வேணும். நிறைய பேருக்கு வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம்னு நினைச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதை ரியலைஸ் பண்ணி திரும்ப அதுக்குள்ள வராங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே அதை விதைக்கப்படும் போது நல்லா தான் இருக்கு. அண்டு நான் அங்க வந்து கோயில்களில் உள்ள வழிபாடுகள்லாம், யூஎஸ்ல உள்ள கோயிலில் உள்ள வழிபாடுகளோ இல்லைன்னா பூஜைகளோ இல்லைன்னா அதுக்கான நிகழ்ச்சிகளோ சொற்பொழிவுகளோ பார்க்கும்போது அசந்து போறேன். ஏன்னா இங்க நிறைய முயற்சிகள் பண்றாங்க, அதை விட அங்க ஜாஸ்தி பண்றாங்க. இன்னி டேட்ல நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா
திருச்செந்தூர்ல, பழனியில, ஆஹ், ஆஹ், திருப்பதியில, திருவண்ணாமலையில கட்டுக்கடங்காத பக்தர்கள். எங்கேருந்து வந்து இப்போ ஆக்சுவலா இப்போ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள வந்து அந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஆயிருக்கு. நம்ம விஸ்வநாதனுக்குலாம் தெரியும் எந்த அளவுல அது டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டாம்பீட் ஆகிற அளவுக்கு வந்து ஜனங்களோட பக்தி ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க எல்லாம் அறியாதவங்க இல்லை. அவங்க வந்து அறியாமையில இருந்து வெளியில வந்தவங்க. அவ்வளவுதான், சரியா போச்சு. சில இடங்கள்ல வந்து கடவுள் பக்தியோ கடவுளை நம்ம நினைக்கிறதையோ வந்து சில இடங்கள்ல வந்து தவறா சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து நாங்க எங்களை வெளியில கொண்டு வந்து நல்ல விதமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க குடும்பங்கள் எல்லாமே, அதாவது எங்களோட குடும்பத்தினுடைய இதுவே வந்து குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பண்றோம். மேட்ரிமோனின்னு வரும்போது குலதெய்வ வழிபாடு இல்லாத ஒரு கல்யாணங்கள் நடக்கிறதோ இல்ல குலம் வளர்றதோ அது இல்லாத பண்ணவே முடியாது. அதாவது குழந்தைங்க பிறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே டெஃபினட்டா வந்து வழிபாட்டோட சம்பந்தப்பட்டது. இங்க வரக்கூடிய நிறைய நாடுகள்லேருந்து, சவுத் ஆப்பிரிக்காலேருந்து, ஜெர்மன்லேருந்து இதில் வரக்கூடிய தமிழ் மக்கள் வந்து எங்கெங்க போகணுங்கிற இதுல வந்து கோவில்களை முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க. ரைட்டு, கும்பகோணத்துக்கு போகணும், இல்லைன்னா பழனிக்கு போகணும், இல்லை திருச்செந்தூருக்கு போகணுங்கிறது வந்து ஒரு தவமா பண்ணிட்டு வராங்க. அதனால பக்தி இல்லாத வாழ்க்கை எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. பக்தி இல்லாத பிஸ்னஸ் பெரிய சக்சஸை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா சஸ்டைனபிளா இருக்காது. அதனால பக்திங்கிறது இல்லைங்க, அதாவது தெய்வ நம்பிக்கைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எங்கேயாவது பக்தியை மீறி என்ன பாத்தீங்கன்னா தயவு பண்ணி சொல்லுங்க, ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். ஐயா வணக்கம், என் பேர் முருகப்பன். நீங்க உங்ககிட்டே நான் ஒரு இது என்ன லேர்ன் பண்ணேன்னா, அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஒரு தடவை நீங்கள் கோயிலுக்கு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது எப்படி இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து யாரோ ரேண்டமாக ஒரு பர்சன் சொன்னார்ன்றது எங்கேயோ சொல்லியிருக்கீங்க. அதை வந்து நான் ஒரு தடவை அதை எடுத்துகிட்டு இருக்கேன். அதை இன்னும் ட்ரை பண்ணுறேன் பேசுறதுக்கு. ரெண்டாவது வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லணும்னா, நீங்கள் அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இவர் சுகிசி ஐயா சொல்லுவார், இது மாதிரி வந்துட்டு அதிகமாக பொய் சொல்கிற கூடிய ஒரு ஆட்கள் வந்துட்டு மோகன் தான். ஏன்னா அது எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்ச மாதிரி கிடைக்கும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாரு இந்த கல்யாணமலை ப்ரோக்ராம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவா சொல்லுவார் அவர் வந்துட்டு. நீங்க இந்த பர்ஃபெக்ட் ஃபேஸ் ஃபார் த பர்ஃபெக்ட் ஜாப் சார். அதாவது இந்த இந்த முக அமைப்பு உங்களுக்கு இந்த இதுக்கு பொருந்தது. இது நீங்க விரும்பி வந்ததா இல்ல இல்ல எதேச்சியா யாரும் ஒரு ஆங்கர் கிடைக்கலன்னு நீங்க வந்தீங்களா? அது ஒரு ஏன்னா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களே, அதனால அது ஒரு இந்த கேள்வி இருக்கு. சரி, இதுக்கான ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நாங்க வந்து ப்ரொடியூசர்ஸ், நாங்க வந்து ப்ரொடக்ஷன் தான் ஆரம்பிச்சோமே தவிர ஆக்ஷன் ஆரம்பிக்கல. நாங்க இதுக்குள்ள வரணும்னு நினைச்சு ஆரம்பிக்கல. இது ஒரு பெரிய செலிபிரிட்டி அதுக்காக ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணி அவர்கிட்ட அந்த அந்த மாடல் ஆஃப் தி ப்ரோக்ராம் சொன்னோம். மீரா நாகராஜன் தான் இதனுடைய இதனுடைய இயக்குனர். நானும் அவங்களும் போய் அவர்கிட்ட உட்காந்து இதான் பேட்டர்ன் ஆஃப் ஷோ அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த பேட்டர்ன் ஆஃப் த ஷோலாம் என்கிட்ட சொல்லாதீங்க, ஏன்னா ஐ எம் வெரி வெல் வெஸ்ட். டிவி ஷோலையோ இல்லை ஃபிலிம்லையோ இதெல்லாம் நான் ரொம்ப பெரிய ஆள். எனக்கு இந்த மாதிரி உங்களோட வழிகாட்டுதல் எதுவுமே வேண்டாம். நீங்க இந்த ஷோ கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். அவ்வளவுதான் தவிர எப்படி கண்டக்ட் பண்ணணுங்கிறத பத்தி என்கிட்ட சொல்லாதீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா விறுவிறுப்பா இருக்கணும்னா வந்து உட்கார்ற பையன்கிட்ட வந்து நீ ஒழுங்கா குடும்பம் நடத்துவியா, தண்ணி அடிப்பியா, அதெல்லாம் கேட்பேன். இதெல்லாம் வந்து நீங்க அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. பெண்ணுகிட்ட வந்து நீங்க ஒழுங்கா மாமனார் மாமியார் பாத்துக்குவியா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு. நாங்க பயந்து கீழே அந்த மாடிப்படியில இறங்கும் போது மீரா நாகராஜன் சொன்னாங்க, இது வந்து புத்திசாலிகள், பெரிய புத்திசாலிகள்லாம் இதுக்கு ஒன்றும் வேண்டாம். ஏன் நீங்க பண்ணான்னு, நான் புத்திசாலி இல்லைங்கிறத நீ சொல்லிட்டமா, ரைட், ஓகே, அது முதல்ல ஒத்துக்கிறேன். நான் இந்த ஷோவை கண்டக்ட் பண்ற அளவுக்கு புத்திசாலி என்ன, அதை ஒத்துக்கிறேன் நான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கேமராவோ லைட்ஸோ ஆன் பண்ணா வார்த்தை வராதே, நான் என்ன பண்றது? இல்ல நம்ம முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சி உங்களால நம்பவே முடியாது. 25 வருஷமா ஒரே வார்த்தையை சொல்லி
அது வந்து ஜனங்களுக்கு போர் அடிக்காம கடவுள் பார்த்துக்கிறான். நான் என்ன விட்டுடுங்க. நான் என்னோட வார்த்தைகள் ஜெயிக்கிறதுன்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் அடுத்தடுத்த ஃப்ரேம்ல வரவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அந்த உங்க நீ என்ன நினைக்கிறியோ அது மாதிரி நடக்கும். நீ என்ன கேட்கறியோ அது மாதிரி உனக்கு மனைவி கிடைப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு மருமகள் வருவாங்க அப்படின்னு சொல்றோம். அந்த வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் புதுசு. அன்னைக்கு வர சூரியன் புதுசு பாருங்க. அது மாதிரி என்னோட அந்த ஷோல வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் புதுசா வந்து உட்கார்றாங்க. ஆனா பாக்குறவங்க வந்து கோடிக்கணக்கில் பாக்குறாங்க. அவங்களுக்கு போர் அடிக்காம பாத்துக்கிறது தான் நம்மளோட வேலை. அதுதான் இவர் சொன்னாரு. கபாலீஸ்வரர் கோயில்ல நடந்த சம்பவத்தை பத்தி சொன்னாரு. அந்த அந்த ஒரு விஷயத்துல என்னன்னா, இது இது நாட் சேஞ்சபிள்னு சிலது இருக்கு பாருங்க. அது வந்து என்னோட சிரிப்பு, என்னோட வார்த்தைகள், அந்த ஃப்ரேம்ல வந்து நான் எவ்வளவு பிளசண்டா இருக்கணும்னு நான் இது பண்றது. முடிஞ்ச அளவுக்கு வயசே ஆனா கூட வயசு ஆகாத மாதிரி ஒரு சின்ன தோற்றத்தை கடவுளும் எனக்கு கொடுத்து நானும் அதை மெயின்டைன் பண்றேங்கிற ஒரு உண்மை. நிறைய பேர் என்ன நான் எப்பவுமே யோசிப்பேன், இவர் திரு பிரமிட் நடராஜன் வந்து ஃபர்ஸ்ட் ரோலே உட்காந்துருப்பாரு. இப்போ சமீபத்தில் தான் தெரிஞ்சது அவங்க பிரதர்ன்னு. சார் மட்டும் எதுக்கு ஃபர்ஸ்ட் ரோலே உட்காந்துருப்பாருன்னு தெரிஞ்சது. பட் பிரமிட் அவங்க பிரதர்ன்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. பெரியவர். பெரியவர். ஓகே 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 சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆன்சர் சார். தேங்க்யூ சார். Thank you, Murugan bro. Before we go to the final question, I would like to request Murugesh bro to invite us to our elevator. Sir, அமெரிக்கால ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க சார். There is no free meal. பட் நாங்க வந்து இந்த 4 வருஷமா இந்த கான்ஃபரன்ஸ் வந்து we never charge any of the entrepreneurs, whether it's successful or new entrepreneur, budding entrepreneur, for one reason that we should all come together. எல்லாரும் வந்து ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்றது தான் மேஜரா இருக்கு. அங்க இருக்கிற மோட்டிவேஷன், அங்க இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைபும் அதை பத்தி பேசுறதுக்காக முருகேஷ் இஸ் a celebrity from Chicago சார். செலிபிரிட்டி. அதாவது சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. சின்ன வயசுல உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு வயசாயிருச்சு, ஆனா நீங்க அப்படியே தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் நிறைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது ஏர்லி மார்னிங் நம்ம யூஎஸ் டைம் 8 o'clock உங்களுக்கு ஒரு 6:30 7 ரெடியாகிறதுன்றது ஈஸி கிடையாது. உங்களுக்கு முதல்ல நன்றி. அடுத்தது பிரதர் ராஜேந்திரனுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வரணும் சார். நம்ம டீம்ஸ் எலிவேட் செப்டம்பர் 27 28 அந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வரணும். அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி என்ன டேட்? 26 27 சார். 26 27 வாங்க விஸ்வநாதன் போயிட்டு வரலாமே. அவசியம் சார். வர்றாருங்க. விஸ்வநாதன் வர்றாருங்க. அவரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுறாருங்க. நீங்க வாங்க சார். வந்து டாலஸ் நீங்க சிகாகோ வந்தது இல்ல சார்? சிகாகோ வந்து ப்ரோக்ராமே பண்ணிருக்கோம். அப்படியா? எப்போ? ரொம்ப நாள் கரெக்ட். ரொம்ப நாள் முன்னாடி கரெக்ட். சிடிஎஸ் கரெக்ட். ரொம்ப நாள் முன்னாடி பண்ணிருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பா மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தமிழ் சொந்தங்களை சந்திக்கிறது, இந்த ஈவெண்ட் பிசினஸ் எல்லாம் செகண்டரி. நம்ம மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வாங்க. லெட்ஸ் செலிப்ரேட் அவர் யூனிட்டி. அதுதான் முக்கியம். வேற ஒண்ணுமே இதுல முக்கியம் கிடையாது கான்ஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ பேக் டு ராஜேந்திரன் பிரதர். தேங்க்யூ சார். ஒரு ஃபைனல் கொஸ்டின் பிஃபோர் வி க்ளோஸ் த டே. இவ்வளவு 25 வருஷமா இந்த கல்யாண மாலை, மேட்ச் மேக்கிங், பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட்டிங் அக்ராஸ் ஃபேமிலிஸ், சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கிரியேட் பண்ற வேல்யூ எடிஷன் வந்து ஃபேமிலிஸ்ல இட் மேக்ஸ் அ டிஃபரன்சஸ். இவ்வளவும் பண்ணிட்டு இருந்தாலும் வாட் இஸ் ஒன் திங் தட் யூ ப்ரே எவ்ரிடே காட், இது நடக்கணும், ஆர் பிக்கர் விஷன் அப்படின்ற மாதிரி, இன்னமும் இது நடக்கணும்னு நீங்க டெய்லி வேண்ட ஒரு கொஸ்டின் சார். இந்த கொஸ்டின் யார் கேட்டாங்கன்றத உங்களுக்கு நான் பர்சனலா மெசேஜ் பண்றேன் சார். இந்த கொஸ்டின் ஒன் திங் தட் யூ விஷ் ஆர் ப்ரே எவ்ரிடே, நீங்க வேண்டாத தெய்வம், அந்த வேண்ட தெய்வத்துக்கிட்ட என்ன நடக்கணும்னு இன்னமும் வேண்டிட்டு இருக்கீங்க சார்? இரண்டாவது வேண்டுதல் எல்லாரும் நடக்கணும். தனி வேண்டுதல் எப்போதுமே, தனி பிரார்த்தனைங்கிறது வந்து எப்போதுமே சார் இந்த ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. சார் கேக்குதா சார்?
எனக்கு கேக்குதுங்க. அவரு டிராப் ஆயிட்டாருங்க. திரும்ப ஜாயின் பண்ணுவார் சார். ஆக்சுவலா இன்னைக்கு ஏதோ அவரு இன்னைக்கு ஒரு வேற எங்கேயோ கோபூஜையில இருந்தார். ஆக்சுவலா காலையில ஒரு 6:00 5:30 இருந்து ஜாயின் பேக். Paridas bro, we wish you good luck for the new initiatives. Oh, thank you. அதை பத்தி சொல்ல விரும்புனீங்க சொல்லுங்க. வணக்கம். சாரி, நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன். ஆனா கர்மல் ப்ரோ வணக்கம். வணக்கம். கோஸ்ட் இல்லாதனால தேடிட்டு இருந்தேன் நானு. எப்படி ஸ்பாட்லைட் வைக்கிறது, யார் வைக்க போறாங்க அப்படின்ட்டு. அந்த செஷன் நல்லா போயிட்டு இருந்தனால அப்படியே விட்டேன். Okay, wonderful. We will close with this one question. கணபதி சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. யுவா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முருகப்பன், முருகேஷ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இல்ல சூப்பர் பிரதர், உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கும். நான் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துக்கலாம் நம்ம. இல்ல கல்யாணமலை மோகன் சார்ட்ட பேசும்போது முருகேஷ் ப்ரோ வந்து நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டேன், இப்பயும் சின்ன பையன் மாதிரி தான் இருக்கீங்க. ஆமா, அதுதான் நானும் சொல்லலாம்னு வந்தேன். எனக்கே ஒரு டவுட் அவர் கேட்பாருன்னு நினைச்சேன் நானு. தம்பி நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா தம்பி அப்படின்னு கேட்பாருன்னு நினைச்சேன். நல்ல கேட்கல, அந்த டாபிக் மிஸ் ஆயிடுச்சு. நல்லது. வீட்டுல இருக்கீங்க தானே? வீட்டுல யாரும் இல்ல, வீட்டுல யாரும் இருக்கா? நான் மட்டும் தனியா தானே இருக்கேன். அதான் தைரியமா அந்த சொல்றாப்ல. யாரும் இல்லையே, இருந்தாலும் பயப்படணும். விஸ்வா சூப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ், ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. சேதுபதி பேசுறேன். குட் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ சேத்தன. தேங்க்யூ. ஐவானே வேற யாராவது ரெகக்னைஸ் பண்ண மாட்டோமானே? இவர் இருக்காரு, முத்து வேலாயுதம் ஃப்ரம் ஹூஸ்டன். வணக்கம் முத்துண்ணா. வணக்கம். அவர் கணேஷ் சார் இருக்காருங்க. கணேஷ் சார் ஜாயின் பண்ணாரு பார்த்தேன். குமார் நம்பர் அனுப்பிச்சு குமார், நீங்க பேசினா கூட டைரக்டா பேசிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் இது. குமார் ப்ரோ ஏதோ வேணா சொல்லுங்க. will let him know specifically. வாஸ் எப்படி இருக்கீங்க? பிரசிடென்ட் மீட்டிங்ல இருக்காரு. இது வந்துட்டார் திரும்ப. இது பண்ணிடுங்க. இந்த போட்டோ சார் ஸ்பாட்லைட் போட்டு. திரும்ப ரீகனெக்ட் ஆயிருக்கு. ஓகே சார். ரைட், ஓகே. முக்கியமா உங்களுக்கு நன்றி. அண்டு ஜாயின் பண்ண எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றிங்க. ஃபர்ஸ்ட் சார் அந்த பர்டிகுலர் கொஸ்டின் சார், என்ன விஷயத்த நீங்க இன்னும் 25 வருஷம் ஆனாலும் இது நடக்கணும்னு நீங்க வேண்டாத தெய்வம் அப்படின்றது எவ்ரிடே நீங்க கேட்கிற விஷயம் சார் கடவுள்கிட்ட, இது நடக்கணும். அதாவது மிகப்பெரிய வேலை அவர் கொடுத்த வேலை, அது ஒழுங்கா நடக்கணும் தான் விஷயம். மிகப்பெரிய வேலைன்னா என்னன்னா, கிரியேட்டிங் த ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு விதையை விதைக்கக்கூடிய ஒரு வேலையை நம்மள்ட்ட கொடுத்துருக்குறாங்க. அது வந்து மரியாதையாக நடக்கணுங்கிற வேண்டுதல் தான் முதல்ல. அதுக்கப்புறமா குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமா சமூகத்தில் உள்ள இயல்பான வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும். இதை வந்து கண்டிப்பாக வேண்டுறோம். எதுக்குன்னா, இந்த சமூகம் இருந்தால் தான் கல்யாண மாலை இருக்குங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை, வேற ஒண்ணுமே இல்லை. சர்ப்ரைஸ் இன்ட்ரடக்ஷனுங்க. திரும்ப டிராப் ஆகிட்டாரா? இல்ல இருக்காரு சார், இருக்காருன்னு நினைக்கிறேன். கட் ஆயிடுச்சா தெரியல. கட் ஆயிடுன்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப சதி பண்ணுது சார் அவருக்கு. அவரு யூஸ்வலா அந்த மைக்கு அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்ப்பாங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு டெக்னாலஜி சரி செய்கிறது. அருமையான கொஸ்டின் முருகப்பன், ரொம்ப அருமை. பயங்கர தாட் ப்ரோவோக்கிங். ராஜா சுந்தரா கால்ல இருக்காரு போல இருக்கு. ராஜா இருக்கீங்களா? மிஷிகன் ராஜா. எல்லாரும் டிராப் பண்ணிட்டு இருக்காங்க. விஸ்வா ப்ரோ
டைம் ஆயிடுச்சுங்க. வந்து ஜாயின் பண்ணானா let us give a thanks. ஆமா, குயிக்கா தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நன்றி நீங்களே சொல்லுங்க நிர்மல் ப்ரோ. ப்ரோ நான் வந்தது லேட்டு ப்ரோ. செஷன் முடியது 10 கால் மணி நேரம் ஜாயின் பண்ணலாம். கொடுத்தா நல்லா இருக்காது. கணபதி சார் இருக்காங்க, அவங்க கொடுக்கட்டும். வேற யாராவது சொல். முத்து இருக்கீங்களா? முத்து இருக்காரு, நம்ம முத்து வேலாயுதம். முத்து வணக்கம். வணக்கம் யுவா. நான் ஃபுல்லா அவ்வளவும் கரெக்டா லிசன் பண்ணல. விஸ்வா வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபுல்லா லிசன் பண்ணல, ஏன்னா பிரேக் ஆகி வந்தது. நான் நன்றி நவிழல் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. விஸ்வா ப்ரோ நீங்களே கூட பண்ணலாம். சரி, யாராச்சும் ஒருத்தர் புதுசா கணபதி சார் பண்ணிட்டோம். Waiting for him to join. இந்த சேத்துபதி கூட சொல்லட்டும். யாரா புதுசா இந்த வாட்டி இருக்காரா? சேதுபதி அவர்களே வணக்கம். நீங்க நன்றியுரை கொடுக்குறீங்களா? நன்றி சொல்லிடுவோம். உண்மைக்கே நன்றியா தானே இருக்கான். நன்றி சொல்லிடுவோம். சரி, ஓகே, சூப்பர். முத்து சாரி, ஐம் கோனா மிஸ் யூ. நான் ஹூஸ்டன் வாசி இல்லை, இனிமேல் டேலஸ் வாசி. உங்களெல்லாம் மிஸ் பண்ண போறேன். முத்து இருக்கீங்களா? ஆமா, நீங்க என்ன இப்போ டெலஸ் மூவ் ஆயிட்டீங்களா நிர்மல்? மூவ் ஆயிட்டேன் போன வாரம். ஓ அப்படியா? சரி, நம்ம பேசலாம். நம்ம பேசலாம். யா, we'll talk in detail. அதே மாதிரி இந்த காலில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் எலிவேட்டுக்கு நமக்கு இன்னும் 12 வாரம் தான் இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கோஆப்ரேட் பண்ணுங்கள். வி நீட் லாட் ஆஃப் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டு. ஸோ உங்களால் டெய்லி ஒரு 30 minutes இல்லை ஒரு 1 hour கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா லைக் இன்னும் ஹைலி அப்ரிஷியேட்டட். Glad he was want to come. கண்டிப்பா தனியாவும் வர மாட்டாரு. ஏதாவது நல்ல செலிபிரிட்டிஸோட சேர்த்து வர சொல்லிடலாம். அவரோட செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ். விஸ்வா ப்ரோ, நம்ம அதெல்லாம் லைன் அப் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம பேசுவோம் இந்த வாரம். எப்படி நம்ம முரு ப்ரோவே ஒரு செலிபிரிட்டி தான், அவரோட கோத்து விட்டுருவோம். ஜாயின் பண்றாரு. முருகப்பன் எப்படி இருக்கீங்க? ஜாயின் பண்றாரு சார். விஸ்வா அண்ட் கணபதி சார், சொல்லுங்க. பாரிதாஸ் பேசுறேன் சார். இந்த கல்யாண மாலைக்கும் என்னுடைய லைஃபுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு சார். நான் அதான் சொன்னேங்க அவர்கிட்ட. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் முக்கியமா சொல்றதுக்கு. அப்படியா? அது சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட? விஸ்வா கிட்ட நான் அதான் முதல்ல கூப்பிட்டாருங்க ஒரு 2-3 தடவை, நீங்க ஆன்சர் பண்ணல. இடையில டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு வெயிட் பண்ணுங்க. let him get the surprise. என்ன சார் சர்ப்ரைஸ் எனக்கு சொல்லுங்க சார். அதான் அவர் வரட்டுங்க, எல்லாத்தையும் சேர்த்து வரேன் சர்ப்ரைஸ். அவர் ஜாயின் பண்றாரா விஸ்வா ப்ரோ? அவர் ஜாயின் பண்ணனால எங்களுக்கு சொல்லிடுங்க. ஜஸ்ட் போன்ல தான் கூப்பிட்டு இருக்கேன். ஏதோ தெரியல, இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப சதி பண்ணிச்சு. கமிட் பண்ண டைமை விட கூட வந்துருச்சு, அது வேற. விஸ்வா ப்ரோ ரெக்கார்டிங் வேணா ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா போயிடும்.